செய்குவே ஜெயம் பெற்று மாமீசு மாய தேவாருள் செய்குவே சுயமென்னில் சாம்பலாய் மாறு சித்தாவியனல் முட்ட ஜெயம் பெற்று மாமீசு மாய தேவாருள் செய்குவே சுயமென்னில் சாம்பலாய் மாறு சித்தாவியனல் முட்ட ஜெயம் பெற்று மாமீசு மாய தேவாருள் செய்குவே ஜெயம் பெற்று மாமீசு மாய தேவாருள் செய்குவே சுயமென்ன சாம்பலாய் மாறு சித்தாவியனல் முட்ட ஜெயம் பெற்று மாமீசு மாய தேவாருள் செய்குவே ஜெயம் பெற்று மாமீசு மாய தேவாருள் செய்குவே ஜெயம் பெற்று மாமீசு மாய தேவாருள் செய்குவே ஜெயம் பெற்று மாமீசு மாய தேவாருள் செய்குவே. ஹல்லேலூயா. பலிபீடத்துல வைத்தால் தான் தேவன் எதையாவது ஒன்றை செய்ய முடியும். When you keep that which is in you upon the altar of the Lord is able to do something. தேவன் உங்களுக்காக எதையாவது செய்ய வேண்டும் என்று நீங்கள் போராடுகிறீர்கள். You are striving that Lord have to do something to you. அப்படிதானே? Is it so? அப்படிதானே வந்திருக்கீங்க? That is the purpose you have come here. தேவன் இப்படி செய்ய வேண்டும் இப்படி செய்ய வேண்டும்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். And we are expecting the Lord have to do certain things. அப்படியானால் நீ ஆபிரகாமா இருந்தால் ஈசாக்கை பலிபீடத்துல வை. If so, if you are Abraham, you have to lay Isaac upon the altar. நீ எலியாவானால் காளையை துண்டாக்கி பலிபீடத்தில் வை. If you are Elijah, you have to keep the bull upon the altar and you have to cut into pieces. உன்னை நீ பலிபீடத்தில் வைக்காத வரை அக்கினி இறங்க முடியாது. Until you lay upon the altar and the prayer, Lord, if you are not keeping and Lord, fire cannot descend upon you. உன்னுடையதை நீ பலிபீடத்தில் வைக்காமல் கர்த்தர் தன்னுடைய வல்லமை வெளிப்படுத்த முடியாது. That which is in you, if you are not keeping upon the altar, Lord cannot do anything to you. இல்லாவிட்டால் இந்த நேரங்கள் வீணாகிக் கொண்டே இருக்கும். Or else the time become vain for you. கொஞ்ச நேரம் நான் தருகிறேன். I am going to give some minutes. கண்களை மூடுவோம். Let us all close our eyes. உன்னோடு தான் கர்த்தர் பேசுகிறார். The Lord is speaking with you. மௌனமாய் இருக்கிறாயே உன்னோடு பேசுகிறார். That which you are silent, the Lord is speaking with you. தலை கவிழ்ந்து கிடக்கிறாயே உன்னோடு பேசுகிறார். You that are bowing your heads down, the Lord is speaking unto you. தேவன் எதையாவது செய்ய வேண்டும் என்று வந்திருக்கிறாயே உன்னோடு கர்த்தர் பேசுகிறார். With the expectation that you have come, the Lord have to do something to me, and the Lord is speaking to you. சிங்காசனத்துக்கு முன்பாக மன்றாடி கொண்டிருக்கிறாயே உன்னோடு கர்த்தர் பேசுகிறார். You that are pleading before the throne of grace, the Lord is speaking unto you. நீ உன்னை பலிபீடத்தில் வை. You lay yourself upon the altar. கர்த்தர் இறங்க போகிறார். The Lord is going to descend. தேவன் இறங்க வேண்டுமானால் ஒரு பலிபீடம் தேவை. If the Lord have to descend, there is a need of an altar. இன்றைக்கு அது நிச்சயமாய் நடைபெற போகிறது. Surely you are going to do this very. ஒரு சில நிமிடங்களுக்குள் நீங்கள் தேவனுடைய வல்லமையை அனுபவிக்க போகிறீர்கள். Within few minutes you are going to experience the power of God. ஏவாலா பக்கரா பக்கரா பலகரா ஷமானியா கரா சம்தராமா விக்கவரபரி விக்கரபலங்கரபனகதிரிகரபலகரபானி. ஆமென் 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 ஆமென். துடாயிட பக்கராயிட மனப்சரம்தனா லிபிகலாயிட பலக. ஆம், நான் என்னை பலிபீடத்தில் வைக்கிறேன், என்னுடையதை நான் வைக்கிறேன் சொல்றவங்க எத்தனை பேர் கைகளை உயர்த்துங்க How பார்க்கலாம். many say that I am submitting myself upon the altar, that which is in me I am submitting upon the altar? Put up your hands. எனக்கு அந்த ஆட்கள் தேவை. I need such persons. ஏன்னா அங்கதான் அக்கினி இறங்க போகுது. Only the fire is going to descend. வேற எல்லா இடத்துலயும் கண்ட இடத்துல எல்லாம் இறங்காது. And the fire will not descend upon any other places. பலிபீடத்துல தான் இப்ப அக்கினி இறங்க போகிறது. Only upon the altar fire is going to descend. இந்த கூட்டத்துக்கு வந்து ஒரு நீ 45 நிமிடம் தாண்டி விட்டது. And those who come to the meeting 40 minutes have crossed. இனி அக்கினி இறங்குற நேரம். And this is the time of fire descending. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? How many of you believe? நீ பலிபீடமானால் இன்றைக்கு ஒரு அக்கினி இறங்கத்தான் வேண்டும். If you are an altar, fire must come and descend upon us. என்ன அக்கினி? What is that fire? பலிபீட பரலோகத்தில் இருக்கிற பலிபீடத்தின் அக்கினி உன்னுடைய பலிபீடத்தில் இறங்க வேண்டும்.
descending, the heavenly that is going, fire is going to descend upon the altar upon you. Sehe. Aina mania rabakara bakara bakara mana. Tudabakara baka tudabaka tudabaka tudabaka. Tudabaka, tudabaka, tudamania. Tudaniara. Say, namahaniara bana. ஆண்டவரே பலிபீடங்களில் அக்கினி இறங்கட்டும் ஆண்டவரே. பலிபீடங்களில் அக்கினி இறங்கட்டும். Tudabakara, tudabaka, tudaban, karabakara bala. Tudabakara, bakara, baka, tuda. Tudabaka, tudamananka, shambara, manamda, mahanna, baudanamda, nala, bangara, bala, bala. Tudabala, karabakara, bakara, bala. ஆமா. தயவு செய்து எல்லா விசுவாசிகள் ஊழியர்கள் உங்களை நீங்கள் பலிபீடமாக மாற்றுங்கள். Please, and believers and servants of God, change yourself as the altar. நீங்க அந்நிய பாஷை பேசுறீங்க. You are speaking in unknown tongues. நான் அதுக்கு சொல்லல. I am not telling that. நான் இப்ப சொல்றது அக்கினி இறங்கறத சொல்லிட்டு இருக்கேன். I am telling about the fire descending. இப்ப ஸ்தோத்திரம் பண்ற டைமும் கிடையாது, மெடிடேஷன் பண்ற டைமும் கிடையாது, சாதாரணமா உட்கார்ந்து இருக்கிற டைமும் கிடையாது. It is not the time to praise or meditate or sit simply. நீ இப்ப போராடி பலிபீடத்துல அக்கினி இறக்க வேண்டிய டைம். It is a time that you have to meddle with God and make the fire to descend upon the altar. ஒன்னு தெரியுமா? Do you know one thing? அக்கினி இறங்குனா என்ன தெரியும்? நம்ம கண்களுக்கு தெரியும் அது. If the fire is descending, it can be viewed through our eyes. உன் மேல அக்கினி இறங்குதுன்னா எல்லாருக்கும் தெரியும், உனக்கே புரியும். And you are able to understand the fire is descending upon you, others also can understand. அப்படி பிரத்யட்சமாக முகமுகமாக டைரக்டா நீங்க உங்க பாடியில ஒரு அக்கினியை உணரலாம். And you are able to feel the fire upon you evidently face to face and directly. எத்தனை பேருக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்? How many want that experience? ஒருவேளை அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு முந்தின நாட்கள்ல இருந்திருக்கலாம். And you might have had that experience in the former days. இப்போ நீங்க எல்லாத்தையும் தூக்கி வெளியே போடுங்க, குப்பை எல்லாம் வெளியே எறிங்க. Now you have to cast away all the dust from your mind. எதையும் மைண்ட்ல வைக்காதீங்க. Don't keep anything in your mind. வீட்டை மைண்ட்ல வைக்காதீங்க. Don't keep the house in your mind. சண்டே ஸ்கூல்ல மைண்ட்ல வைக்காதீங்க. Don't keep the Sunday school in your mind. எக்ஸாம் மைண்ட்ல வைக்காதீங்க. Don't keep the exam in your mind. நீ இப்பொழுது பலிபீடமாக உன்னை ஒப்பு கொடுக்க வேண்டும். You have to submit yourself as an altar. அக்கினி இறங்காவிட்டால் உன்னுடைய பலிபீடம் சரியில்லைன்னு அர்த்தம். If the fire is not descending, your altar is not proper. நீ பாகாலின் பலிபீடத்தை கட்டிக்கொண்டிருக்கிறாய். And you are building upon the Baal altar. அங்கே அக்கினி இறங்காது. There the fire will not descend. ஆபிரகாமின் பலிபீடத்தில் அக்கினி இறங்கும். The fire will descend only upon the altar of the Abraham. எலியாவின் பலிபீடத்தில் அக்கினி இறங்கும். Fire will descend upon the altar of Elijah. சாலமோனுடைய பலிபீடத்தில் அக்கினி இறங்கும். Fire will descend upon the altar of Solomon. இன்றைக்கு அக்கினி இறங்குற நேரம். This is the time of fire descending. Hallelujah, 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 hallelujah. Amen, amen, amen. Ribakara ida bangara manashabana bana. Stotram, stotram, hakela vana, tudabakara, bakara, bakara, maniyaraba. ஆமா, ஆமா. இன்னும் உங்களுக்குள்ள ஒரு சிலருக்கு இன்னும் இந்த சரண்டர் பண்றதே வரல. And still some of you are not having the mind of surrendering. அர்ப்பணிக்கும் பொழுது ஆசாரியனுக்கு தெரியும் அக்கினி இறங்க போதா இல்லையான்னு தெரியும். When you surrender, the priest know well whether the fire will descend or not. சரியா நீங்க ஒப்பு கொடுத்து நீங்க இன்னும் பிராக்டீஸ் பண்ணல. You did not practice of submitting properly. எலியா 3 வார்த்தை சொன்னான். Elijah uttered 3 words. நீர் தேவன் என்றும், and you are God, நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும், and I am the servant of God, உம்முடைய வார்த்தையின்படி நான் இதை செய்தேன் என்றும், and I have done according to your word, விளங்க பண்ணும்படியாக அக்கினி இறங்கணும். to make it reveal the fire might descend.
நீ வாயை திறந்து கேட்கலாமே. You must open your mouth and ask. ஆண்டவரே, நான் ஒரு ஊழியக்காரனா, அக்கினி இறங்கட்டும். If I am a servant of God, the fire must descend. நான் அபிஷேகம் பெற்றவனா, இப்ப அபிஷேகம் இறங்க, அக்கினி இறங்கட்டும். If I am an anointed one, the fire must descend upon உம்முடைய us. நாமம் எனக்கு தரித்திருக்குன்னா, இப்ப அக்கினி இறங்கட்டும். If your name was listed upon me, the fire must descend upon me. ஹalleluya, ஹalleluya. விடாதீங்க, போராடுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. Do not leave him, you strive hard and receive from him. Amen, amen. அக்கினி, ஹalleluya. பரிசுத்த அக்கினி, பரலோகத்தின் அக்கினி, துடா இடமானா சஹானியா ராபான். Bala bakara 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 bala bakara bala bakara bala kuda bakara ba. நீர் தேவன், நான் உம்முடைய ஊழியன் என்பதை விளங்க பண்ணு. இந்த ஜனம் உம்முடைய ஜனம். ஹalleluya. இந்த சபை உம்முடைய சபை. ஓ, இது தேவ சந்நிதி என்பதை விளங்க பண்ணு. ரிமா நியா ரபாகா துடாபாகா துடா திமானா. ஓய் டிக் ஏலா பாலா bakara bala கா. Hallelujah, hallelujah, hallelujah. Rima Saima Labana Barana Lai Kuraba Yay Sibikarabadia Kurabania Hakaba Shabakara. Kuda wala ka shudra. Bala bangara bala ka shabala ka dura. Kuda baka tura manaka tura baka tura. Tura mani.
balaka hibila banka. Hudamani sankara yük. Kaynedi. Bakari karabakara di karabakari di abangara di aba kudabakara di karabana ka sundarabana ka di karaba kudabakara baka sharamana ka tura kudabani ya di mangara bana ka anna murura Bakara bakari bilamana sambaravana hayda bala bara bakara balatna Kırıbila bana Ankara bala Kırabaka tırabaka tıra Hırkırı hırksanam tıra bana kara bana İmana bankari hırkırı பலிபீடத்தில் என்னை பலியாக வைத்தேன் பலிபீடத்தில் என்னை பலியாக வைத்தேன் எலியாவின் ஜெபத்துக்கு இறங்கிய வண்ணமே எலியாவின் ஜெபத்துக்கு இறங்கிய வண்ணமே பலிபீடத்தில் என்னை பலியாக வைத்தேன் பலிபீடத்தில் என்னை பலியாக வைத்தேன் எலியாவின் ஜெபத்துக்கு இறங்கிய வண்ணமே எலியாவின் ஜெபத்துக்கு இறங்கிய வண்ணமே பலிபீடத்தில் என்னை பலியாக வைத்தேன் பலிபீடத்தில் என்னை பலியாக வைத்தேன் எலியாவின் ஜெபத்துக்கு இறங்கிய வண்ணமே 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 ஹல்லேலூயா Rimana Savani, Rimana Savani, Rimana Savani, Rimana Savani, Rimana Valakara. Hallelujah.
Praise you. Jesus. Amen. Amen. உட்கார். தேவ ஆவி இறங்குதல். Spirit of God is descending. பரிசுத்த ஆவி இறங்குகிறார், மேல இருந்து இறங்குகிறார். Holy Spirit is descending from above. அப்போஸ்தலர் நடபடிகளிலே நாம் பார்க்கும் பொழுது When we see in the Acts of the Apostles, 11ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். chapter 11 verse 15. நான் பேசத் தொடங்கின போது பரிசுத்த ஆவியானவர் ஆதியிலே நம்மேல் இறங்கினது போலவே அவர்கள் மேலும் இறங்கினார். இங்கே பேதுரு சொல்லுகிறார், ஆதியில பெந்தெகோஸ்தே நாள்ல எப்படி ஆவியானவர் இறங்கினாரோ அதே போல கையே வைக்கப்படாது. ஆதியில இறங்கினது போல இறங்கினார். Peter is saying here that Holy Ghost fell on them as on the beginning day at the day of the Pentecost. பெந்தெகோஸ்தே நாளில கர்த்தருடைய ஆவி இறங்கினதை பத்தி நமக்கு எல்லாருக்குமே தெரியும். We all know that at the day of Pentecost the Spirit of God descended. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்துல இறங்கின தன்மையை தான் ஆதியில் இறங்கினது போல இறங்கினார் என்று பேதுரு பேசுகிறார். And he was speaking that he was descending upon us in the days of the beginning, as it is mentioned in Acts of the Apostles chapter 10 verse 44. இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். And he fell upon everyone. மத்தேயு 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். Matthew chapter 3 verse 16. இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரை ஏறினவுடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது, தேவ ஆவி புறாவை போல இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். புறாவை போல இயேசுவின் மேல் ஆவியானவர் இறங்கினார். And Spirit of God descended upon Jesus like a dove. அப்ப பரிசுத்த ஆவி இறங்குகிறது இன்னைக்கும் நடந்துகிட்டு தான் இருக்கு. Spirit of God descending even happening today also. இன்னைக்கும் இந்த மாலை வேளையில கூட அநேகர் மேல் இறங்குகிறதை நாம் உணர்கிறோம். And we are able to feel that the Spirit of God is descending upon many in this evening time. ஆனா அது எப்படி இறங்கணும்? How he ஆதியில இறங்கினது போல, பெந்தெகோஸ்தே நாள்ல இறங்கினது போல இறங்கணும். How he should be fell upon us as in the day of the Pentecost, in the beginning days it must fell upon us. ஆரம்ப நாட்கள்ல எப்படி தேவ ஆவியானவர் சபைக்குள்ள இறங்கினாரோ, அப்போஸ்தலர் மேல இறங்கினாரோ அந்த வண்ணமாக இறங்குறது தான் சரியான ஒரு அனுபவம். How the Spirit of God was descended upon the earlier days in the period of the apostles, that is the right way of descending. அப்படி இறங்கினால் If you descend like that, என்ன நடக்கும்? what will happen? நாம இவ்வளவு நேரம் ஜெபிச்சோம். We prayed for a while பலிபீடத்தில் அக்கினி இறங்கினது. and a fire come upon the altar. அது 1 ராஜாக்கள்ல நாம் பார்க்கும் பொழுது When we see in the first Kings, அந்த அக்கினி எப்படி இறங்கினதுன்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். and we all know that how that fire descended upon us. இது நீங்க அடிக்கடி படிக்கிற கேக்குற ஒரு வார்த்தை தான். And this is the word we are used to hear often. அந்த அக்கினி இறங்கும் பொழுது என்ன நடந்தது? When the fire descended, what happened? 1 ராஜாக்கள் 18:38. 18:38 of First Kings. அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலில் இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டது. இங்கே கர்த்தரிடத்திலிருந்து ஒரு அக்கினி இறங்கினதாக சொல்லப்பட்டிருக்கு. Here we are seeing that fire of the Lord fell upon them. இந்த அக்கினி எங்க இருந்து வருது? கர்த்தரிடத்திலிருந்து வருகிறதாக சொல்லப்படுது. Where does this fire comes? It comes from the Lord. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தை பார்க்கும்போது When we come to the prophetical book of Isaiah, 6ஆம் அதிகாரத்துல ஒரு தூதன் இறங்கி வருகிறதை நாம் பார்க்கலாம். in chapter 6 we can see angel is descending. அவன் என்ன பண்றான்? What he is doing? 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். 6:6. அப்பொழுது சேராபீன்களில் ஒருவன் பலிபீடத்திலிருந்து தன் கையிலே பிடித்த குறட்டால் ஒரு நெருப்பு தடவை எடுத்து
என்னிடத்தில் பறந்து வந்து பலிபீடத்தில் பரலோகத்துல ஒரு பலிபீடம் இருக்கு, அங்கிருந்து ஒரு நெருப்பு தழலை எடுத்துட்டு கிளம்பி வர்றான். There is an altar on the heavenly place. From there he is taking the coal of fire. அப்ப இதுல இருந்து என்ன விளங்கிக் கொள்றோம்? From this what we understand? இறங்கும் பொழுது ஒன்று நடக்கும். When descent, something will happen. அது நமக்குள்ள நடக்குதா? Either it is happening in us. நம்ம எல்லாரும் ஜெபிக்கும் பொழுது பரிசுத்த ஆவி இறங்குறாரு. When we pray, Spirit of God is descending. இப்ப மழை இறங்குதுன்னு வெச்சுக்கோங்களேன். For example, the rain is descending. அப்படியே ஓடி போய் எங்கிட்டாவது போயிட்டுனா பிரயோஜனம் இல்ல. If it falls or if it is flowing some way, there is no use of it. அங்க ஒரு குளம் இருந்துச்சுன்னா மழையானது குளங்களை நிரப்பும்னு சொல்லுது. And the rain will come and fill up the pools. அப்போ அது அந்த மழையினால பிரயோஜனம் இருக்கு. And because of that rain there is a use. அது ஓடி சாக்கடையில போய் அப்படி போயிட்டுனா பிரயோஜனம் இல்ல. If it flows through the ditch, there is no use of it. அப்ப தேவ ஆவி இறங்கும்போது நடக்கிற 7 சம்பவங்களை உங்களுக்கு சொல்றேன். I am going to tell 7 incidents that happen when Spirit of God descends. 7 எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். I am going to tell 7 experiences. தேவ ஆவி இறங்கும்போது ஒருத்தனை எப்படி அவன் மாறுறான். When the Spirit of God is descending, how the person is getting changed. எப்படி அங்க என்ன சம்பவிக்குதுங்கறத நம்ம விளங்கிக் கொள்ளணும். And we have to understand what is happening. ஏதோ ஒரு அந்நிய பாஷை பேசிட்டு போயிடுறானா? Or he speaks just simply unknown tongues. இல்ல தேவாவி இறங்கிச்சு அப்படினு சொல்லிட்டு அப்படி விட்டுறோமா? Or just telling that Spirit of God descended and we are leaving. அங்க ஒரு செயல் உண்டு. There is some action. அதான் முக்கியம். That is very important. அபிஷேகம் இறங்குறது ஒரு பகுதி. Anointing is coming upon us, that is one part. செயல் வேணும். There should be some action or deeds. இல்லனா என்ன இல்ல பிரயோஜனம் இல்ல. Or there is no use of it. விசுவாசம் கிரியைகளோடு கூட முயற்சி செய்து பூரணப்படுகிறது என்று காண்கிறோமே. And we are seeing that faith was working along with the works and deeds and it is getting unto perfection. கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. And the works without the faith, it is dead. கிரியைகளினால் அல்லவோ அவள் நீதியுள்ளவளாக்கப்பட்டாள். And because of the works she become righteous. என்னாகமம் 11:29. 11:29 of Numbers. அதற்கு மோசே, நீ எனக்காக வைராக்கியம் காண்பிக்கிறாயோ? கர்த்தருடைய ஜனங்கள் எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்லத்தக்கதாக கர்த்தர் தம்முடைய ஆவியை அவர்கள் மேல் இறங்க பண்ணினால் நலமா இருக்குமே என்றான். அபிஷேகம் இறங்குது. 68 பேர் தேவ சமூகத்துல தீர்க்கதரிசனம் சொல்றான் இறங்கும் பொழுது. Unction is descending, 68 persons are uttering prophecy. 2 பேர் வரல, மிஸ் ஆயிட்டாங்க. And 2 did not come, they were missed. பட் அவங்க பாளையத்துல இருந்தாங்க. They were in the camp. அங்க அபிஷேகம் இறங்கிடுச்சு. And anointing descended upon them there. அங்க ஆவி இறங்கின உடனே அங்கேயே உட்கார்ந்து தீர்க்கதரிசனம் சொல்ல ஆரம்பிச்சிட்டான். When the Spirit descended upon that place, they started to utter prophecy from there. அப்ப பரிசுத்த ஆவி இறங்கும் பொழுது, தேவ ஆவி இறங்கும் பொழுது நடக்கிற முதல் ஒரு பல அனுபவங்கள்ல ஒரு அனுபவம் தீர்க்க தரிசனம். One of the experience when the Holy Spirit of God descends, that is called prophecy. 1 சாமுவேல் 10:10லயும் இத நம்ம பார்க்கலாம். We can see in 1 Samuel chapter 10 verse 10. அவர்கள் அந்த மலைக்கு வந்தபோது இதோ தீர்க்கதரிசிகளின் கூட்டம் அவனுக்கு எதிராக வந்தது. அப்பொழுது தேவனுடைய ஆவி அவன் மேல் இறங்கினதினால் அவனும் அவர்களுக்குள்ளே தீர்க்கதரிசனம் சொன்னான். அவனும் அவர்களோடு தீர்க்கதரிசனம் சொன்னான். And he also prophesied among them. ஒரு அபிஷேகம் இறங்கும் பொழுது அதனுடைய சரியான அர்த்தம் தேவனுடைய வார்த்தை அங்கே வரும். When the anointing descends, the right meaning is the word of God will come there. தீர்க்கதரிசினா சாதாரணமா என்னத்தையாவது தானா எதையும் சொல்ல முடியாது. And if it is a prophecy, they cannot tell themselves by according to their own. எங்கே கர்த்தருடைய ஆவி இறங்குறாரோ அங்கே பரத்திலிருந்து வார்த்தையும் இறங்கும். Where the Spirit of God descends, from that the word from heaven also will come. சட்டனா ஒரு வார்த்தை வந்துரும். A word will come suddenly. ஒரு வார்த்தை தேவனுடைய வார்த்தையா வரும். அது A word of God comes as a word of God. வசனம் இறங்கும். A word of God will come and descend. உபாகமம் 32:2 பார்க்கும் பொழுது, when we see Deuteronomy chapter 32 verse 2, மழையானது இளம் பயிரின் மேல் பொழிவது போல என் உபதேசம் பொழியும், பனித்துளிகள் புல்லின் மேல் இறங்குவது போல என் வசனம் இறங்கும். எது இறங்கும்? கர்த்தருடைய ஆவி இறங்கும் போது எதுவும் சேர்ந்து இறங்கும். கர்த்தருடைய வார்த்தை, தீர்க்கதரிசன வார்த்தையும் இறங்கும். when the Spirit of God is descending, the word of God, the prophecy will be descended. தீர்க்கதரிசனம் ஒருவேளை அது உனக்காக இருக்கலாம். Sometime the prophecy may be for you. ஒருவேளை சபைக்காக இருக்கலாம். Sometime it may be for the church. அதை நீங்க பகுத்தறியணும், டிசைன் பண்ணி பார்க்கணும். You have to discern with the word. அது உனக்கா சபைக்கா? If it is for you or for the church. உனக்குன்னா நீயே உன்னை சரிப்படுத்திக்கணும். If it is for you, you have to correct yourself. சபைக்குன்னா அது நீ சொல்லலாம். If it is for the church, you have to utter it. அப்ப கர்த்தருடைய ஆவி இறங்கும் பொழுது முதல் அனுபவம் கர்த்தருடைய வார்த்தை இறங்கும், தீர்க்கதரிசி இறங்கும். தீர்க்கதரிசியாய் நீ மாறுவாய். When the Spirit of the Lord is descending upon us, the word of God will come and you will become a prophet. இரண்டாவது, Secondly, நியாயாதிபதிகள்
6ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். Judges chapter 6 verse 34. அப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் கிதியோன் மேல் இறங்கினார். அவன் எக்காலம் ஊதி அபியேஸ்ரியரை கூப்பிட்டு தனக்கு பின் செல்லும்படி செய்து. அங்க பைபிள் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா கிதியோன் மேல கர்த்தருடைய ஆவி இறங்கின உடனே எல்லாரையும் கேதர் பண்ணிடுவான். When we read in the Bible, Gideon was gathering all the people together. எக்காலம் ஊதுவான். And he will blow a trumpet. கர்த்தருடைய ஆவி உன் மேல வரும் பொழுது நீ எல்லாரையும் கூட்டிடுவ, உன் சைடுல உன்னை எல்லாரையும் உன் பக்கத்துல இழுத்துருவ. When the spirit of the Lord is coming upon you, you will gather everyone by your side and everyone will come unto your side. கூட்டி சேர்க்கக்கூடிய ஒரு ஐக்கியத்தின் ஆவி உனக்குள்ள வரும். And you will get the spirit of fellowship or union, making all the people together with you. அபிஷேகம் வராத வரைக்கும் நீ தனியாள். And till the anointing does not come, you are a person alone. நீ தனிச்சு நிப்ப. And you will stand alone. பிரிஞ்சு நிப்ப. You will stand separately. உனக்குள்ள ஐக்கியம் உண்டாகாது. And there will not be union or fellowship in you. நீ எக்காலம் ஊத மாட்டாய். You will not blow trumpet. ஆனா அபிஷேகம் இறங்கின பொழுது, when the spirit of the unction is descending, கர்த்தருடைய ஆவி இறங்கின பொழுது அவன் எக்காலம் ஊதி எல்லாரையும் ஒரே இடத்துல கூட்டிட்டான். when the spirit of the Lord was descending upon him, he was blowing the trumpet and gathering all one together. அபிஷேகம் வர வர உனக்குள்ள இருக்கிறதான பிரிவினைகள், கசப்புகள், துக்கங்கள், விலகி போன அனுபவங்கள் எல்லாம் மாறி நீங்க ஒன்றாயிடுவீங்க. And the anointing is coming upon you, your grief and your bitterness, your hatred and everything will flee away from you and will become one or united. இத புதிய ஏற்பாட்டில பார்க்கும் பொழுது, when we see this in New Testament, பரிசுத்த ஆவியின் ஐக்கியம், we see the fellowship of the Holy Ghost. நம்ம சர்ச்சில ஒரு கடைசில ஒரு பெனடிக்ஷன் போடுவோம். At last we will say a benediction. என்ன சொல்லுவோம்? அதுல கடைசி என்னது? பரிசுத்த ஆவியின் ஐக்கியம், the fellowship of the Holy Ghost. அது நம்ம சபைக்குன்னு உள்ள தனியான வார்த்தை அல்ல. And this is not the word separately for our congregation. நாமளா என்னத்தையோ சொல்லிட்டு போறோம்னு நினைச்சிர கூடாது. And you should not say we are telling according own way. எங்க இருக்கு அந்த வசனம்? 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். பரிசுத்த ஆவியின் ஐக்கியம், பரிசுத்த ஆவியில உனக்கு மட்டும் ஐக்கியம் இல்ல, பரிசுத்த ஆவியின் மூலமா நீ எல்லாரோட ஐக்கியமாகிறாய். And you are not having the communion of fellowship only with the Holy Ghost. Because of the communion of holy fellowship, you are having fellowship or union with everyone. அதனால தான் யோவான் சொல்கிறார், எங்களுடைய ஐக்கியம் பிதாவாகிய அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. And that's what the John is saying, that our uniting is also with the Holy Ghost. எங்களுடைய ஐக்கியம் பிதாவாகிய தேவனோடும் குமாரனாகிய பரிசுத்த ஆவியோடும் இருக்கிறது. Our fellowship is with the Father and Son and with the Holy Ghost. அப்போ ஆண்டவரோடு ஒரு ஐக்கியம் மட்டுமல்ல, எல்லாரோடும் ஒரு ஐக்கியம். அதனால தான் அவன் எக்காலம் ஊதி எல்லாரையும் நெஞ்சிட்டான், வாங்கன்னு சொல்லி கூட்டிட்டான். Not only having the fellowship only with God, and also he is gathering by blowing the trumpet all together. அது வரைக்கும் அந்த ஜனங்கள் எல்லாம் பிரிஞ்சு பயந்து ஒடுங்கி ஓடி தனித்தனியா சுத்திட்டு இருந்தாங்க. Till now the people were separated, they were oppressed and they were going back together and all together. அதுக்கு பிறகு தான் எல்லாரும் ஒன்னு சேர்ந்தாங்க. And that's what they are gathered together. மூன்றாவது, thirdly, நியாயாதிபதிகள் 11:29. 11:29 of Judges. அப்பொழுது கர்த்தருடைய ஆவி யெப்தாவின் மேல் இறங்கினார். அவன் கீலேயாத்தையும் மனாசே நாட்டையும் கடந்து போய் கீலேயாத்தில் இருக்கிற மிஸ்பாவுக்கு வந்து அங்கே இருந்து அம்மோன் புத்திரருக்கு விரோதமாக போனான். சத்துருக்கு விரோதமாய் நீ எழும்புறோம், அபிஷேகம் வரும்பொழுதுதான் நீ எழும்புவ. You have to rise against the Satan or you rise against the enemies. When the anointing comes, you are able to rise it. அது வரைக்கும் உனக்கு சந்தேகம் இருக்கும். Until that you have doubts. பயம் இருக்கும். You will have fear. கேள்வி இருக்கும். You may have questions. முடியுமாங்கற ஒரு பிரச்சனை உனக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். And you will have a problem whether it is possible. ஒரு கோழையை போல இருப்ப. And you will be like a timid person. இல்ல உட்கார்ந்து அழுவ. You will cry. இல்ல முடங்கிடுவ. Or you will be இல்ல ஒதுங்கி போக ஆரம்பிச்சிடுவ. Or you become oppressed. நமக்கு எதுக்கு இந்த வேலை, நம்ம பாட்டு நம்ம வேலைய பாப்போம்னு போயிடுவ. What is the needs of this job and we can do our work and we do all. அபிஷேகம் இறங்கும் பொழுது, when the spirit anointing is coming upon you, நீ சத்துருக்கு விரோதமா எழும்பிடுவ. You will rise up against the enemies. உனக்குள்ள இருந்த ஆவியானவர் கொடியேற்ற ஆரம்பிப்பார். And the spirit of God is within you, will straight up and banner. உன்னால மௌனமா இருக்க முடியாது. You are not able to be silent. நீ ஜெபிக்க ஆரம்பிச்சிடுவ. You will start praying. முழங்கால் போட ஆரம்பிச்சிடுவ. You will start kneeling. அதிகாலையில எழும்புவ. You will start getting up early in the morning. உன் கைகள் தளராமல் விரிக்கப்படும். And your hands will not be stretched and they will be stretched out. யெப்தா வீணரோடு சுத்தி கொண்டிருந்த ஒரு ஆள். And Jephthah was the one, he was going along with the vain person. இஷ்டத்துக்கு போயிட்டு இருந்தான். He is going according to his own way. அவனை எல்லாரும் துரத்திட்டாங்க. And everyone was chasing him away.
ஆனா இந்த அபிஷேகம் வந்தபோது When this anointing comes, அவன் எழும்பிட்டான். he became able to stand up. தேவனுடைய ஜனத்துக்கு விரோதமாய் எழும்புகிற வல்லமைக்கு விரோதமாய் எழும்பினான். And he was able to rise up against the powers working against the people of God. அடுத்த வசனம் என்ன சொல்லுகிறது? What does the next verse is telling? அவன் பொருத்தனை பண்ணினான். And he vowed a vow. அபிஷேகம் வரும் பொழுது நீ பிரதிஷ்டை உள்ளவனாய் மாறுவாய். When the anointing comes, you become a consecrated person. சரியான ஒரு ஆவியானவர் இறங்கிட்டார்னா உன்னை அறியாமலே நீ பாட்டுக்கு பிரதிஷ்டை பண்ண ஆரம்பிச்சிரு. ஆண்டவரே அதை விட்டுற இதை விட்டுற அங்க போயிடுற இங்க போயிடுற எல்லாத்தையும் நீயா ஒண்ணுமே இல்லாம வாயை திறந்து சொல்லிடுவ. When the Spirit of God is coming upon you in a proper way, a right way, you are able to make a consecration, and without unknowingly, you are able to make many of your oaths toward God. அபிஷேகம் இல்லாத பண்ணுகிற பிரதிஷ்டையை உன்னால் நிறைவேற்ற முடியாது. And without the anointing, if you make any consecration, you are not able to fulfill. அபிஷேகத்தோடு நீ பண்ற பிரதிஷ்டையை உன்னால் நிறைவேற்ற முடியும். And with anointing, if you make a consecration, you are able to fulfill. அது அங்க நடந்தது. That's what happened there. அவன் பாட்டுக்கு ஒரு பொருத்தனை பண்ணான். And he vowed a vow. அந்த வைராக்கியத்துல எழும்பி போனான். And with that zeal, he was able to go up. உனக்குள்ள அந்த அபிஷேகம் இறங்குதா? Whether the anointing is descending upon you. இன்னைக்கு अनेகருக்குள்ள இந்த அபிஷேகத்தை இறங்குது, பட் அதுல உள்ள செயல் திறன் இல்ல. And many are able to get the anointing but not able to put in action. அதனால நமக்கு என்ன பேரு? What the name you have? அதனால நமக்கு என்ன பேரு? And what was the name given to us? ஓசையிடுகிற கைத்தாளம். And we are the one who has with the cymbals. சத்தமிடுகிற வெங்கலம். And we are the brass without making sounds. எல்லா கத்தி ஆவி நிரம்புறோம், போன உடனே கத்தி சண்டை போடுறோம். And we are filling in spirit well, and we are going departing, and we are fighting, quarreling. பாஸ்டர் ஜோயல் சொல்லுவார். Pastor Joel used to say. நல்ல மாடு மாதிரி கஷ்டப்படுறாங்க, அதே நேரத்துல நல்ல மாடு மாதிரி முட்டி தூக்கிடுறாங்க. And they are working hard like a cow, and again the same thing, they are also just chasing others like we are making piercing others. There is no use of it. சரியான அபிஷேகம் வரும்போது when the right anointing comes, நீ சத்துருவுக்கு விரோதமா எழும்புவாய், பொருத்தனை பண்ணுவாய், ஜீவியத்தை அப்படியே பிரதிஷ்டை பண்ண ஆரம்பிச்சிடுவாய். you will raise up against the enemies, you will make a vows, and also you will make a consecrate your life. நாலாவது, fourthly, நியாயாதிபதிகள் 14:6. 14:6 of Judges. அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதினால் அவன் தன் கையில் ஒன்றும் இல்லாதிருந்தும் அதை ஒரு ஆட்டுக்குட்டி கிழித்து போடுகிறது போல் கிழித்து போட்டான். ஆனாலும் தான் எதை கிழித்து போட்டான்? ஆட்டுக்குட்டி இல்ல, ஆட்டுக்குட்டியை கிழிக்கிற மாதிரி சிங்கத்தை கிழிச்சான். What did he rend there? He was able to make it slain like a lamb, like a lion. அபிஷேகம் இறங்கும் பொழுது பிசாசை கிழிச்சிருவ நீ. When the anointing comes, you are able to rend or tear up the enemy. அவனை கிழிச்சு தூக்கி எறிஞ்சிரலாம். And you are able to tear up and rend him, and you can cast him away. அபிஷேகம் இல்லன்னா நீ ஓடுவ. If the anointing is not coming, you will run. கத்துவ. You will shout. எல்லாரையும் கூப்பிடுவ. You will call everyone. அபிஷேகம் பலமா இறங்கினதுனால when the anointing is coming upon mightily, அவன் தோட்டத்துக்கு பக்கத்துல யார் நிக்கிறா? who is standing near the garden? சொல்லுங்க. திராட்சை தோட்ட பக்கத்துல யார் நிக்கிறா? இவன் திராட்சை தோட்டத்துக்குள்ள போனா, and he was going inside. நின்னுட்டு இருந்தது யாரு? சொந்த அம்மா அப்பா நின்னாங்க, அவங்கள கூட கூப்பிடல. He was going inside the vineyard, he was not calling even his own mother and father. யாரை கூப்பிட்டான்? Whom did he call? ஆவியானவரை கூப்பிட்டான். He was calling of the spirit of the Lord. இறங்கின பொழுது இந்த சிங்கம் கிழிக்கப்பட்டது இல்லன்னு சொன்னா, அம்மா அப்பாவை கூப்பிட்டுருந்தானா மூணு பேரையும் அது கிழிச்சு போட்டு போயிருக்கும். When he was, the spirit of God is descending upon, he was not calling upon his father and mother, he was falling, it may kill them. அப்படிதானே? Is it so? அப்படிதானே? மூணு பேரையும் அது சாப்பிட்டு பேசாம போயிட்டே இருக்கும். And it might have consumed all the three persons that have gone that place. அபிஷேகம் இறங்கின பொழுது சத்துருவை கிழித்தான். When the spirit of Lord is descending, he is able to tear up the enemies. உங்க மேல இருக்கிற அபிஷேகத்தை நீங்க முதலாவது அதனுடைய சக்தியை நீங்க புரியணும். You must able to understand the power of your anointing. சில குழந்தைங்க கையில போய் 2000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா அது பாட்டு கிழிச்சு போட்டு வேடிக்கை பார்த்துட்டே இருக்கும். அதனுடைய மதிப்பு தெரியல. If you give a 2000 rupee in the hands of the child, it may be tear up, and is not able to understand this value. உலகத்தில் இருக்கிறவன் உங்களுக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். He that is in you greater than he that is in the world. உனக்குள்ள இருக்கிற சக்தியை நீ முதல்ல புரிஞ்சுக்கோ. You must understand the power inside you. அந்த வல்லமையினால் நீ எல்லாமே செய்யலாம். You are able to do everything through that power. எல்லா வல்லமையும் கிழிச்சு தூக்கி எறிஞ்சிரலாம். And you are able to tear up all the powers and you are going. ஐந்தாவது, fifthly, நியாயாதிபதிகள் 16:19. 16:19 of Judges. அவள் அவனை தன் மடியிலே நித்திரை செய்ய பண்ணி ஒருவனை அழைத்து அவன் தலைமை அப்ப 14:19 அந்த 30 பேரை அவன் கொன்றான். அந்த அபிஷேகம் வந்த பொழுது 14:19 கர்த்தர் 14:19 நான் என்ன சொன்னேன்? 16 சொன்னேன். நான் 14 தான் உங்களுக்கு கேட்டிருக்கு. சரி. கர்த்தருடைய ஆவி அவன் மேல் இறங்கினதினால் அவன் அஸ்கலோனுக்கு போய் அவ்வூராரில் 30 பேரை கொன்று
அவருடைய வஸ்திரங்களை உரிந்து கொண்டு வந்து 30 பேரை அந்த அபிஷேகம் இறங்கின பொழுது 30 பேரை கொன்றான். When the anointing comes upon, he is able to slew 30%. இது மாம்சத்தை அழிப்பதை காண்பிக்கிறது. And this shows the destroying our flesh. 30 பேருடைய சரீரத்தை அடிச்சு கொன்னு பலி பண்ணிட்டான். He slew 30% men per body and he was able to kill them. அபிஷேகம் வரும் பொழுது நீ மாம்சத்தை கட்டுப்படுத்தணும், அழிக்கணும். When the anointing comes, you have to control your flesh and you have to destroy it. ஆவியினால் மாம்சத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். And if thou shalt destroy your flesh through the act of the spirit, you will live. அபிஷேகம் உனக்கு கொடுக்கப்பட்டதுக்கு காரணம் மாம்சத்தை நீ கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரு கடிவாளம் மாதிரி ஏர் பிரேக் மாதிரி அடிக்கணும். And the reason for the anointing given to you is you have to control your about your flesh. உன்னாலேயே உன்னோட கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா வேற எவனா போய் நீங்க கண்ட்ரோல் பண்ண முடியும்? If you are not able to control yourself, you are not able to control others. ஆவியினால் சரீரத்தின் செய்கைகளை அழிப்பீர்கள். And you will make the deeds of the body through the spirit. போன வேகத்துல 30 பேரை கொன்னுட்டான். And with the spirit he was going, he was able to slew 30 men. நீங்க உங்களை கண்ட்ரோல் பண்ணணும். You have to control yourself. மற்றவங்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடி என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். And I was preaching that I should not go in when I was just subjecting my body and was controlling. யார் சரீரத்தை கீழ்ப்படுத்த முடியும்? And who are able to subject their body? சொல் தவறாதவன் தன் சரீரத்தை கீழ்ப்படுத்துவான். And he was not making his words in vain, he was able to subject his body. பூரண புருஷர்கள் தங்களுடைய சரீரத்தை கீழ்ப்படுத்துவார். A perfect man is able to subject his body. அப்படினா என்ன அர்த்தம்? What does it mean? இன்னும் உங்களுடைய சரீரத்தை உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல, நீங்க அறகுறையா தான் இருக்கீங்கன்னு அர்த்தம். Still if you are not able to control your body, still you are found in half second way. யாக்கோபு 3:2ல நீங்க இத பார்க்கலாம். We can see in James chapter 3 verse 2. நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறான். உன்னை நீங்க கண்ட்ரோல் பண்ணணும். You have to control yourself. உனக்குள்ளேயே ஒரு பிரேக் இருக்கணும். You must have a break in you. அதுதான் யாரு? Who is that? அதுதான் பரிசுத்த ஆவியானவர். And that is the spirit of the Lord. உன்னை நீயே கண்ட்ரோல் பண்ணி தடுத்து நிறுத்தணும். You have to control yourself and you have to make your put in action. அதனால தான் தெசலோனிக்கேயர்ல பார்க்கும் பொழுது அவருக்கு பெயர் தடை செய்கிறவர். And that's what we are reading in Thessalonians. He is the one, he is a hinderer. அது தமிழ்ல வந்து தடை செய்கிறவன் அப்படினு போட்டுருக்கும். தடை செய்கிறவர் என்ன தெரியாதா? 2 தெசலோனிக்கேயர் 2:6 அவன் தன் காலத்திலே வெளிப்படும்படிக்கு இப்பொழுது அவனை தடை செய்கிறது இன்னதென்று அறிந்திருக்கிறோம். தடை செய்கிறது என்னது? யாரு? ஆவியானவர் தான் அந்தி கிறிஸ்து வராம பிரேக் அடிச்சு வச்சுக்கிட்டே இருக்கிறார். And the spirit of God is the one, he is just breaking the antichrist should not come in us. அதனால உங்களுடைய மாம்சத்தை நீங்க அடக்கணும். We have to control our spirit. நியாயாதிபதிகள் 15:14ல 6வது அபிஷேகம் இறங்கும்போது நடக்கிற சம்பவம். The sixth incident that is happening 15:14 of Judges. அப்பொழுது சிம்சோன் கழுதையின் தாடை எழுப்பினான். நான் தான் தப்பா சொல்றேனா இல்ல நீங்க தான் தப்பா கேட்டு வாசிக்கிறீங்களா? அவன் லேகி வரைக்கும் வந்து சேர்ந்த போது பெலிஸ்தர் அவனுக்கு விரோதமாய் ஆரவாரம் பண்ணினார்கள். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதினால் அவன் புயங்களில் கட்டியிருந்த கயிறுகள் நெருப்புப்பட்ட நூல் போலாகி அவன் கட்டுகள் அவன் கைகளை விட்டு அறுந்து போயிற்று. கட்டுகள் அறுந்து போயிற்று. His bands were loosed. 15:14ல தெளிவா இருக்கு. கர்த்தருடைய ஆவி இறங்கின பொழுது அவனை கட்டியிருந்த கட்டுகள் எல்லாம் அறுந்து போயிற்று. When the spirit of the Lord was coming upon him, all his bands that was holding him was loosened. சரியான ஒரு அபிஷேகம் வரும் பொழுது கர்த்தருடைய ஆவி இறங்கும் பொழுது உன்னை எந்த வல்லமையிலும் கட்ட முடியாது. When the right anointing is coming upon you, no other pup can bind you. ஒருவேளை இந்த வாரத்துல நீங்க எங்கேயாவது போன இடத்துல, வந்த இடத்துல, பார்த்த இடத்துல, பேசின இடத்துல, சிரிச்ச இடத்துல, தங்கின இடத்துல, சாப்பிட்ட இடத்துல, போன வந்த எங்கேயோ போய் என்னத்தையோ கட்டுகளுக்குள்ள சிக்கி இருந்தாலும், You might have gone in this week and that you have abandoned or loosened with the where you are sitting, you are standing and eating and places and you might be under the bondage. இங்க வந்த உடனே என்ன செய்யணும்? ஆவி இறங்கின உடனே என்ன செய்யணும்? கட்டெல்லாம் தெரிக்கணும். பட்டு அக்னிப்பட்ட கயிறு போல அறுந்து போகணும். When you come here, the spirit of the Lord, through the spirit of the Lord, all the bands should be removed and it is like should be removed like a fire coming up upon the bands. அபிஷேகம் இறங்கும் பொழுது என்ன நடக்கும்னா எல்லாம் பிச்சிட்டு ஓடிடும். When the anointing is falling upon you, everything will be loosened, it will go away. நம்ம மேல அப்படியே அபிஷேகம் இறங்குதா?
Either anointing is coming upon us like that. அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க இதுவரைக்கும் பெற்றிருக்கீங்களா? Have we received such experience till now? சரியான அபிஷேகம் வரணும்னு நான் ஆசைப்படுறேன். I desire that right anointing must come upon us. இறங்கிருச்சுன்னா அக்கினிப்பட்ட கயிறு போல அறுந்து போயிடும். If it is descending upon us, it will be loosened like the fire upon the bands. உன்னை கட்டிலாம் வைக்க முடியாது. It is nothing able to bind you. இயேசுவை மரணமும் பாதாளமும் என்ன செய்ய முடியல, கட்டி வைக்க முடியல. அப்போஸ்தலர் 3 அதிகாரத்துல சொல்லிருக்கு, மரணமும் பாதாளமும் அவரால் என்ன செய்ய முடியாது, கட்டி வைக்க முடியாது. And death and hell is not able to bind Jesus. வாசிங்க. அப்போஸ்தலர் 2 அதிகாரம் 24 வசனம். தேவன் அவருடைய மரண உபாதிகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். அவர் மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க கூடாது இருந்தது. அந்த வல்லமே உன்னை கட்ட முடியாது. No power can withhold you. கட்டின மாதிரி இருக்கும். அபிஷேகம் இறங்கும் பொழுது எல்லாம் பட்ட 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 பட்டன்னு அக்கினிப்பட்ட நூல் போல ஆயிரும். And it may be like binded you, or it may be like you are under the bondage, but when the Spirit of God is coming, it will be loosened. ஏழாவது. Seventhly, 1 சாமுவேல்ல பார்க்கும் பொழுது, when we see in 1 Samuel 19:23ல பார்க்கும் பொழுது, 19:23, அப்பொழுது ராமாவுக்கு அடுத்த நாயோதிற்கு போனான். அவன் மேலும் தேவனுடைய ஆவி இறங்கினதினால் அவன் ராமாவுக்கு அடுத்த நாயோதிலே சேரும் மட்டும் தீர்க்க தரிசனம் சொல்லிக்கொண்டே நடந்து வந்து. நீங்க இதை படிச்சு பாத்தீங்கன்னா, சவுல் தாவீதை அழிக்கணும்னு ட்ரை பண்றான். Saul is trying to destroy David. அவன் மைண்ட் ஃபுல்லா தாவீதை கொன்றணும் இதே மைண்ட்ல தான் ஓடுறான். His mind is that somehow he have to kill David, and he was running in that intention. அவன் மைண்ட் கரப்ட் ஆயிடுச்சு. His mind was corrupted. பகையினால் நிரப்பப்பட்டான். And it was entirely filled with hatred. கசப்பினால் நிரப்பப்பட்டான். It was filled with bitterness. அவன் ஒரு காய்மகார ஆவினால நிரப்பப்பட்டான். And he was with the spirit of destroying. பொல்லாத ஆவி. It was his evil spirit. பாக்கும்போது சிரிப்பான். When he was looking unto him, he will laugh. அப்படிதானே? Is it so? அவன் தாவீது சவுலுக்கு மருமகன். பார்த்த உடனே என் குமாரனாகிய தாவீதேம்மா, போன உடனே இவனை கொல்லாம விட கூடாதுமா. And David was son-in-law to Saul, but when looking unto him, he say he was so happily, but he was departing, and he want to kill him somehow. இப்ப அவனை பிடிக்கத்தான் வர்றான். And he was coming to chase him. ஆனா இப்ப அபிஷேகம் இறங்கிடுச்சு. Anointing come upon him. எது மறந்து போச்சு? What did he forget? அவனை பிடிக்கணும், அடிக்கணும், கொல்லணுங்கிற சிந்தி எல்லாம் போய் ரோடெல்லாம் ஹல்லேலூயா ஆமென், ரோடெல்லாம் தீர்க்க தரிசனம் தான். புத்தியை மாத்துறதுதான் அபிஷேகம். And the anointing is the one who is able to change your understanding, and the whole the road is the anointing has changed him. கொலைகார சிந்தையை மாற்றுகிறது. And it was able to change the mind of a murderer. பகையை மாற்றுவது. Changing the hatred. வெறுப்புத்தன்மையை எடுத்து போடுவது. And changing away all this bitterness. நீங்க வேணா இன்னொரு எக்ஸாம்பிள் படிச்சு பாருங்க. I will tell you another example. 1 சாமுவேல் 19லயே 20ஆம் வசனம் பாருங்க. 19:20 of 1 Samuel. அப்பொழுது சவுல் தாவீதை கொண்டு வர சேவகரை அனுப்பினான். அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற தீர்க்கதரிசிகளின் கூட்டத்தையும் சாமுவேல் அவர்களின் தலைவனாக நிற்கிறதையும் கண்டார்கள். அப்பொழுது சவுலுடைய சேவகரின் மேல் தேவனுடைய ஆவி இறங்கினதினால் அவர்களும் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். இதேதான் நடந்துச்சு. இவன் முதல்ல யார அனுப்புனான்னா போர் சேவகர்களை அனுப்பி அவனை பிடிச்சிட்டு வாங்கன்னா. First he was sending his soldiers to capture him. அவங்க அந்த இடத்துக்கிட்ட வந்த உடனே ஆவி இறங்கின உடனே அவன் எதை மறந்துட்டான்? தாவீதை பிடிக்கணும், இழுத்துட்டு போகணும், இது மைண்டே போயிடுச்சு. அவன் ஃபுல்லா என்ன சொல்லிட்டு இருக்கான்? இஸ்ரவேலே கேள், நான் உன் மூலமா அற்புதம் செய்வேன் இருக்கான். என்னடா இவன் போனவெல்லாம் ஏதோ பட்டயத்துக்களை போட்டு என்ன சொல்லிட்டு இருக்கான்? ஆவியில் அறிஞ்சு குதிச்சுக்கிட்டு திருக்கசன் சொல்றான்னு சொல்லிட்டு தான் திருப்பி இன்னொரு டீம் அனுப்புனான். When he would come to the place, he forget to slain or he had captured the David, and he was able to utter the prophecy telling in the name of the Israel to be healed, and he was chasing away other group to cast them in the place. ஒரு நாள் ஒரு அம்மா நம்ம சபைக்கு வேற சபை அம்மா நம்ம சபைக்கு வந்தாங்க. A particular lady come from other congregation to our church. அது வந்தது எதுக்கு தெரியுமா? What is the reason she came? இங்க ஒரு கேர்ள் வந்துகிட்டே இருந்தா. A particular girl was coming here. அவ இந்த அம்மாவுடைய பையன் கல்யாணம் ஆனவன இவ போய் சேர்ந்துக்கிட்டா அவங்க கூட. And the boy he was married, and he was joining with him. அவன் அதனால மனைவியை விட்டுட்டு யார் கூட சுத்திட்டு இருக்கான்? இவ கூட சுத்திட்டு இருக்கான். Leaving his wife, he was making a connection with this girl. இந்த அம்மா இவளை தேடி எப்படியாவது அடிக்கணும் அடிச்சு துரத்தணும்னு ட்ரை பண்ணிட்டே இருக்குது. யாரோ சொல்லிட்டாங்க இது எங்க போகுது? நாங்க அன்னைக்கு ஒரு நாள் பார்த்தோம், இது புதுசா பெண்டிகாஸ்டுக்கு போகுதுன்னு. This lady want to somehow capture this girl and want to beat her, and she was able to get the news she was going to this church. அந்த அம்மா எப்படியாவது சர்ச் முடிஞ்ச உடனே இவ வெளியே வருவா, இவளை நெஞ்சணும். And she was thinking in her mind, after the meeting she may come out of the church. அடிச்சிரணும் இல்லனா இழுத்துட்டு போயிரணும்னு ஒரு பிளான் பண்ணி வந்து. And she was having a plan to somehow have to beat her and capture her. அன்றைக்கு மெசேஜ். The message was that day. பழி வாங்குதல் என்னுடையது. And taking revenge is my part. அதோட அந்த அம்மா எதை விட்டுடுச்சு?
சரி வா சொல்லிட்டு என்கிட்ட வந்துச்சு, ஐயா இந்த பொண்ணு உங்க சபைக்கு இப்ப 2-3 வாரமா புதுசா வருது, என் குடும்பத்தையே கெடுத்துட்டா, ஆனா இன்னைக்கு வசனத்தினால நான் என்ன செய்யறேன், அமைதியா போறேன், அவர் பாக்கட்டு போயிட்டு. And she uttered to me that and she was coming 2 or 3 weeks to your meeting and because of the word I am departing from this place peacefully. கர்த்தருடைய ஆவி வரும்போது உனக்குள்ள இருக்கிறதான தன்மைகள் மாறும். When the spirit of the Lord is coming upon you, all these things character nature found in you will be changed. சொல்லுங்க பார்க்கலாம். Repeat. இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு நான் எங்கிட்ட சுத்திட்டு நீங்க எல்லாம் ஒரு மாதிரி தள்ளாடுற மாதிரி இருந்த போது ஒருவேளை நான் இங்க வந்து கேட்டனால நீங்க சொல்லணும். After 10 years of time and you may be stumble in your path and when I come back to the same place you might tell the same thing. கர்த்தருடைய ஆவி இறங்கினால் முதல்ல என்ன நடக்கும், கர்த்தருடைய வார்த்தை வரும், தீர்க்கதரிசியாய் மாறுவாய். A word of God will come and you will become a prophet. கர்த்தருடைய ஆவி வரும்பொழுது நீ எக்காலம் ஊதி நீ தனி ஆள் அல்ல, நீ ஒரு பெரிய ஐக்கியத்தை உண்டு பண்ணுவாய். When the spirit of the Lord is coming you will blow the trumpet, you will not be an individual, you become a people who make the gathering everyone. நீ சத்துருவுக்கு விரோதமாக எழும்புவாய், பிரதிஷ்டை உள்ளவனாய் மாறுவாய். When the spirit of the Lord is coming you become able to rise up against the enemy and you will become a man. கர்த்தருடைய ஆவி வரும்பொழுது சாத்தானை சிங்கத்தை கிழித்து போடுவாய், ஏனென்றால் உன் மேல இருக்கிற அபிஷேகம் சிங்கத்தின் மேல் நடக்கிற அபிஷேகம், மிதிக்கிற அபிஷேகம். When the spirit of the Lord is coming upon you you are able to tear up the lion and you are having the anointing to trample upon the lion. கர்த்தருடைய அபிஷேகம் வரும் பொழுது ஆவி இறங்கும் பொழுது மாம்சத்தை அழிப்பாய். When the spirit of the Lord is coming you are able to destroy the carnal or flesh. கர்த்தருடைய அபிஷேகம் இறங்கும் பொழுது உன்னுடைய கட்டுகள் எல்லாம் அறுந்து போகும். When the spirit of the Lord is coming all your bindings will be removed. கர்த்தருடைய ஆவி வரும் பொழுது உன்னுடைய தவறான எண்ணங்கள் மாறி தெய்வீக சிந்தை உண்டாகும். When the spirit of the Lord is coming all your wrong thoughts or intentions will be changed and you will get on the divine mind. ஆமென். எல்லாரும் கண்களை மூடுவோம். Let us all close our eyes. கர்த்தருடைய ஆவி இறங்கட்டுமே. Let the spirit of the Lord descend upon us. நான் முதலாவதே சொன்னேன், நீ பலிபீடமானால் அக்கினி இறங்கத்தான் செய்யும். Already I told you if you are an altar fire will descend. நீங்க எல்லாருமே ஒவ்வொரு பலிபீடங்கள். You are all an altar. ஆனா பாகாலின் பலிபீடத்துல அக்கினி இறங்கல. Fire does not descend upon the altar of the Baal. எலியாவின் பலிபீடத்துல அக்கினி இறங்கினது. Fire descend upon the altar of the Elijah. இறங்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை வரும். When it is descending the word of God will come. நீ எல்லாரையும் கூட்டி ஐக்கியப்படுத்துவாய். You will gather everyone together. பொருத்தனை பண்ணி சத்துருவுக்கு விரோதமாக எழும்புவாய். You will take a vows and you will be able to rise up against the enemy. இந்த வார்த்தைகளை விசுவாசிக்கிறவங்க கண்களை மூடி முழங்கால் படியிடும். Those who believe these words let us all close our eyes and be on knees. கரெக்ட்டா ஒரு 15 minutes. 15 minutes of time. அந்த டைத்துக்குள்ள நீங்க எத்தனை பேர் இந்த 7 அனுபவத்தை பெற்றுக்கொள்றீங்களோ நீங்க பாக்கியவான்கள். And those who are able to receive the 7 experiences you are blessed. அது உங்க கையில தான் இருக்கு. It is vested in your hands. நீங்க மௌனமா இருக்கலாம். You may be silent. மெடிடேட் பண்ணிட்டே இருக்கலாம். You may be meditating. இல்ல உட்கார்ந்து வேடிக்கை பார்க்கலாம். You may sit and watch. எழும்பி போகலாம். You may go away from this place. நீ செய்யலாம். ஆனா உனக்கு தேவைன்னா இந்த 7ல ஏதாவது இல்லன்னா பெற்றுக்கொள்ளலாம், 7ஐயும் பெற்றுக்கொள்ளலாம். Whatever you may you do and you can whatever you the things you have 7 things you may receive, you can receive all 7 things. 15 minutes நீ உன்னுடைய தேவனோடு நீ போராடு. Correctly for 15 minutes let us all strive and meddle with God. பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் கர்த்தருடைய ஆவி இறங்கின பொழுது நீர் இந்த மகத்தான வேலையை செய்தது உண்மை, எனக்குள்ள அதை நடப்பியும். And the Old Testament and New Testament the spirit of the Lord is coming disciplining you are able to do marvelous things, you must descend upon me also. வாயை திறந்து கேளுங்க. Open your mouth and ask. தேவ சமூகத்திலே போராடுங்க. Your presence in the God you have is பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. The kingdom of God is taken by force. பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்துக் கொள்ளுகிறார்கள், பெற்றுக் கொள்ளுகிறார்கள். And he who is taken by force is wholly able to receive it. அன்றைக்கு பலிபீடத்திலே இறங்கின அக்கினி இன்றைக்கு இறங்கட்டும். The fire that comes upon the altar to come and descend upon us now also. வீட்டிலே இறங்கின அதே வல்லமை இறங்கட்டும். The power that descend upon the house of Cornelius come and descend upon us. நாளில் இறங்கின அந்த சக்தி இறங்கட்டும். The power that descend upon the day of Pentecost come and descend upon us. ஆதியிலே இறங்கினது போல நம்மேல் இறங்குவாராக. As it descended upon the beginning of the days, let it descend upon us now also. Hallelujah, 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 hallelujah. Amen. எல்லாரும் நேரத்தை பயன்படுத்தணும் பிரியமானவர்களே. Let us all make use of the time. சில நிமிடங்கள் நீ அதை சரியாய் பயன்படுத்திக்கோ. For few minutes let us all use it properly.
ஆமென். இந்த வசனங்கள் நிறைவேறணும் கர்த்தாவே. இப்பொழுதே வல்லமை இறங்கட்டும். கை காலாபாங்கராபால அக்கினி இறங்கட்டும். வார்த்தை இறங்கட்டும். ஓ ரிபானியா ரபக திடபக திடபக திட இப்திதாபாலா. ஆமென். உத்திடுவீர் தேவ அன்பினையே சுத்தருள்ள உயர்த்திடுவே. உத்திடுவீர் தேவ அன்பினையே சுத்தருள்ள உயர்த்திடுவே. என்னை மாற்றிடும் அபிஷேகத்தால், என்னை மாற்றிடும் அபிஷேகத்தால் உத்திடுவீர் தேவ அன்பினையே சுத்தருள்ள உயர்த்திடுவே. என்னை மாற்றிடும் அபிஷேகத்தா, என்னை மாற்றிடும் அபிஷேகத்தா என்னை மாற்றிடும் அபிஷேகத்தா, என்னை மாற்றிடும் அபிஷேகத்தா என்னை மாற்றிடும் அபிஷேகத்தா, என்னை மாற்றிடும் அபிஷேகத்தா, என்னை மாற்றிடும் அபிஷேகத்தா. நான் உன்னை இந்த மாலை வேளையில் புது துருத்தியாய் மாற்றி இருக்கிறேன். In this evening time I have changed you as a new bottle. நான் உன்னை புதிய திராட்சரசத்தினால் நிரப்ப வாஞ்சிக்கிறேன். I desire to fill you with a new wine. இதுவரை உன்னுடைய துருத்தி எல்லாம் கண்ணீரினால் நிறைந்திருந்தது. Till now your bottle or your vessel is vested with cup full of tears. நான் அதை மாற்றி இருக்கிறேன். I have changed it. ஒரு புதிய துருத்தியாய் உன்னை மாற்றி I changed you as a new vessel. நான் இப்பொழுது ஒரு புதிய ரசத்தை நான் உனக்குள் வார்க்க போகிறேன். I am going to take away the new wine in you. என் வல்லமையை பெற்றுக்கொள். Receive my power. என் ஜீவனை பெற்றுக்கொள். Receive my life. என்னுடைய அதிகாரத்தை பெற்றுக்கொள். Receive my authority. என்னுடைய பலனை பெற்றுக்கொள். Receive my strength. என்னுடைய மகிமையை பெற்றுக்கொள். Receive my glory. ஆமென். ஆமென். நீ போகும் இடமெல்லாம் நீ ஒரு புதிய துருத்தி என்பதை நினைவில் வைப்பாயா? You will keep in your mind wherever you go you will have your new bottle. நீ உட்கார்ந்திருக்கும் பொழுதும் நீ எழுந்திருக்கும் பொழுதும் நீ நடக்கும் பொழுதும் நீ இருக்கிற இடங்களில் நீ ஒரு புதிய துருத்தியாய் மாற்றப்பட்டிருக்கிறாய் என்பதை நினைவில் வைத்துக் கொள்வாயா? You have to keep in your mind that you have changed this a new bottle where you sit wherever you stand wherever you walk and wherever you reside. எப்பொழுதெல்லாம் நீ உன்னை புதிய துருத்தியாய் உணர்கிறாயோ அப்பொழுதெல்லாம் நான் உன்னை புதிய ரசத்தினால் நிரப்புவேன். Whenever you remember that you are a new bottle I will fill you with my new wine.
என்னுடைய வல்லமையை உன் மூலமாய் நான் வெளிப்படுத்த வாஞ்சிக்கிறேன். I desire to reveal my power through you. என் நாமத்தை உன் மூலமாய் மகிமைப்படுத்த வாஞ்சிக்கிறேன். I desire to glorify my name through you. என் கிருபையை உன் மூலமாய் வெளிப்படுத்த வாஞ்சிக்கிறேன். I desire to reveal my grace through you. என்னுடைய மனதை உன் மூலமாய் வெளிப்படுத்த விரும்புகிறேன். I desire to reveal my mind through you. என்னுடைய சித்தத்தை உன் மூலமாய் வெளிப்படுத்த வாஞ்சிக்கிறேன். I desire to reveal my will through you. எத்தனை பேர் இந்த மாலை வேளையில் கர்த்தருடைய ஆவி இறங்கினதை உணர்கிறீர்கள்? How many are able to feel the Spirit of God descended upon you in this evening time? அவங்க மட்டும் உங்களுடைய வலது கரத்தை உயர்த்துங்க. Lift up your right hand. கர்த்தருடைய ஆவி இறங்கினதை நான் பிரத்யட்சமாய் நான் உணர்கிறேன். I am able to evidently see the Spirit of God descended upon me. அப்படியானால் நீ ஒரு புதிய துருத்தியாய் மாற்றப்பட்டவன். If so, you are changed as a new bottle. ஆமென். கர்த்தர் இனிமேல் உன்மேல் புதிய ரசத்தை ஊற்றிக்கொண்டே இருப்பார். And hereafter the Lord will pour upon the new wine upon you. இபாக்கரா பாலாகா ராபானியா ஃபியரை விடோய் சிகை இபாலா பாலா பாரா பாலா கா ஆமா. கர்த்தருடைய சமூகத்துக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். மெய்யாகவே பலிபீடமாய் தங்களை அர்ப்பணித்தவர்கள் மேல் கர்த்தருடைய வல்லமை இறங்கினது. அதற்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆவியானவர் இறங்கும் பொழுது என்ன சம்பவிக்கும் என்பதை விளங்கிக் கொள்ள ஒரு விசை நமக்கு உதவி செய்தபடி நாலு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அந்த அனுபவங்களை பெற்று பயிற்சி வைத்துக் கொண்டு பரிசுத்தமாய் வாழ்ந்து அவர் வரும் பொழுது அவரை சந்திக்க அருள் செய்ய முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா மகிமையும் அவருக்கே செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஜோ அன்புள்ள ஆண்டவரே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறங்க தாவே. ஆண்டவரே, இந்த மாலை வேளையிலே எங்களுடைய தேவாவியானவரை எங்களுடைய மத்தியிலே கடந்து வந்தீர் ஆண்டவரே. உங்களுடைய சமூகத்தில் வந்த நேர்வரை ஆவியானவர் எங்களை ஆள்கொண்டீர் ஆண்டவரே. ஆவியானவர் இந்த கூட்டத்தை நடத்தினீர் ஆண்டவரே. எங்களை ஒவ்வொரு உள்ளங்களை எங்க தாவும் அன்பினால் நிறைத்தீர், அபிஷேகத்தினால் நிறைத்தீர் ஆண்டவரே. எலியாவின் தேவன் எங்களுடைய மத்தியிலே கடந்து வந்தீர் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் எங்களுடைய பலிபீடங்களை செப்பனிட்டு எங்களை தாழ்த்தி எங்களை சுத்தி இருத்துவது ஆண்டவரே. அங்கிருந்து அக்கினி இறங்கினது போல இந்த மாலை வேளையிலேயும் கூட எங்களை தாழ்த்தின பொழுது எங்களை சுத்தி இருத்த பொழுது உங்களுடைய பரிசுத்த அக்கினி எங்களுடைய மேத்தில் இறங்கின தயவுக்கா நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டு அங்கே விடுதலை என்று சொன்னதான தேவன் எங்கள் ஒவ்வொருவரையும் விடுதலையோடு நீர் அபிஷேகத்தீர். அதற்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த அபிஷேகத்தினால் உண்டான இந்த ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள ஆவியானவர் இந்த மாலை வேளையிலேயும் கூட எங்களுக்கு தந்ததான இந்த ஆண்டவரே அருமையான வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பேதுரு பேசின போது எல்லாரும் மேலும் பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்கினார் ஆண்டவரே. இந்த மாலை வேளையிலேயும் கூட ஒவ்வொருவரும் மேலும் நம்முடைய அபிஷேகம் இறங்கினதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தாவே, பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரே, ஆவியானவர் எங்கள் மத்தியில் வரும்பொழுது தீர்க்க தரிசன வார்த்தைகளை கொண்டு எங்களை பேசுறதை நான் தேவனா இருக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தாவே, ஸ்தோத்திரனுக்கு தேவனும் கர்த்தாவே ஆண்டவரே, அவன் கர்த்தருடைய ஆவி அவன் மேல் இறங்கினபடினால அவன் எல்லாரையும் ஒன்று சேர்த்தான். ஒரு ஐக்கியத்தை கட்டிட்டது போல இந்த நாட்கள் எங்களுக்குள்ள ஒரு ஐக்கியத்தை கட்டிட்டபடினால் நமக்கு ஸ்தோத்திர சுவாமி. ஆண்டவரே, கர்த்தா எப்தாவும் கூட கர்த்தருடைய ஆவி அவன் மேல் இறங்கினபடினால் ஆண்டவரே அவன் சத்துருவை ஜெயித்தான் ஆண்டவரே. சத்துருவை ஜெயித்து கர்த்தருக்கு தன்னை பிரதிஷ்டை பண்ணி கர்த்தருக்கு ஒரு பொருத்தனை பண்ணினது போல நாங்களும் கூட கர்த்தருக்கு ஒரு பொருத்தனை பண்ண எங்களுக்கு உதவி செய்ய முடியாக வேண்டிய கர்த்தாவே. ஆண்டவரே, ஸ்தோத்திரம்.
ஆண்டவரே கத்தாவே சிம்சோனும் கூட கத்தாவே அவனுக்கு விரோதமாய் வந்ததான அந்த சிங்கத்தை ஆட்டுக்குட்டியை கிழிப்பது போல அவன் கிழித்து போட்டான் ஆண்டவரே கத்தாவே கிறிஸ்தோத்திரது போல எங்களுக்கு விரோதமாய் வருகிற சத்துருவை நாங்கள் ஆண்டவரை அழித்து போட எங்க ஆவியானவர் எங்களுக்கு பலன் தரும்படியாக வேண்டிக்கிறோம் ஆண்டவரே கர்த்தருடைய ஆவி சிம்சோன் மேல் இறங்கினால கத்தாவே அவன் கட்டப்பட்டதான கயிறுகள் எல்லாம் கத்தாவே ஆண்டவரை அக்கினிப்பட்டது போல அவிழ்த்துப்பட்டது போல ஆண்டவர் எங்களுக்கு விரோதமாய் கட்டப்பட்ட நிலவரங்கள் எல்லாம் எங்களை விட்டு அகற்றும்படியாக வேண்டிக்கிறோம் கத்தாவே ஆவியானவரே இந்த ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆவியானவர் எங்களிடத்தில் இறங்கும் பொழுது கத்தாவே எங்களுடைய எல்லா விதமான நிர்பந்தமான நிலவரங்கள் கட்டுகள் அவிழ்க்கிற தேவனா இருக்கிறீர் ஆண்டவரே கத்தாவே இந்த ஸ்தோத்திரம் சவுலும் கூட ஆண்டவரை தாவீதுக்கு விரோதமாய் அவனுக்கு விரோதமாய் வந்த பொழுது கத்தாவே கர்த்தருடைய ஆவி ஆண்டவரை சவுல் மேல் இறங்கும் பொழுது ஆண்டவரே இந்த ஸ்தோத்திரம் அவனுடைய பகை கத்தாவே அழிக்கப்பட்டது போல ஆண்டவரே கத்தாவே தேவஜனத்துக்கு விரோதமாக ஆண்டவர் எங்களுக்கு விரோதமாய் கிரீசர பகையின் ஆவிகள் எல்லாம் அழிக்கும்படியாக வேண்டிக்கிறோம் கத்தாவே இந்த மாலை வேளையில எங்கள் ஒவ்வொருவரையும் புதிய கத்தாவை துருத்தியாய் மாற்றும் புதிய துருத்தியில புதிய திராட்சரசம் ஆண்டவர் வைக்கப்பட்டது போல கத்தாவே எங்களுடைய கத்தாவே எங்களுடைய ஒவ்வொருவருடைய துருத்தியும் புதிதாய் மாற்றி புதிய அபிஷேகத்தை தந்திருக்கிறீர் புதிய திராட்சரசத்தை தந்திருக்கிறீர் ஸ்தோத்திரம் இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட நாங்களும் கூட இந்த பத்திரமாய் பாதுகாத்துக்கொள்ள சத்துரு மேற்கொள்ள சத்துருடைய சகல வல்லமை அழிக்கத்தக்கதாக ஆவியானோட வல்லமை எங்களோடு கூட இருக்கும்படியாக வேண்டிக்கிறோம் தேவ சமுத்திரம் எல்லா மக்களையும் ஆசீர்வதித்தீர் அபிஷேகத்தீர் எல்லாரும் உயிர்ப்பித்தீர் பலப்படுத்தினீர் ஸ்தோத்திரம் பெற்ற அபிஷேகத்தை காத்துக்கொண்டு ஜீவிக்க உதேசம் இரவு ஜெபத்தை ஆசீர்வதிக்க முடியாது நாளை நடக்கிற பரிசுத்த ஆராதனை தேவன் ஆசீர்வதிக்கும்படியா வேண்டிக்கிறோம் தொடர்ந்து ஆவியானவர் எங்களோடு கூட இந்த கிரீசை உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக்கிறோம் பிதாவே ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம்முடைய சகல பரிசுத்தவான்களுடைய கர்த்தராகிய இயேசு மகிமையிலே வெளிப்படும் மட்டும் கூட இருப்பதாக. அல்லேலூயா.